தண்டனைக்கு விதிக்கப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டை எழுத்துப்பூர்வமாக பொதுமக்களின் பார்வைக்கு வைப்பது ரோமானியர்களின் பொதுவான வழக்கமாக இருந்தது. பிலாத்து ஒரு வாசகத்தை எழுதி அதை இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மீது போட கட்டளையிட்டான். அந்த பதிவு இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கான காரணத்தை அறிவித்தது. நற்செய்தி நூல்களில் இந்த பதிவு சற்று மாறுபட்ட விதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகையின் போது எருசலேமில் இருந்த பல்வேறு மக்கள் படித்து புரிந்து கொள்வதற்காக இந்த பதிவு 3 மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. எபிரேய மொழி யூதர்களுக்காகவும், லத்தீனிய மொழி ரோமானியர்களுக்காகவும் மற்றும் கிரேக்க மொழி கிழக்கு மத்திய தரைக்கடலின் பொது மொழியாக இருந்ததனால் 3 மொழிகள். எபிரேய மொழியில் அந்த வாசகம் எஷுவா ஹனோத்ஸ்ரி ஃபெமெலெக் ஹயாஹுதிம், இதற்கு YHWH அதாவது யாஹ்வே என்ற சுருக்கத்தை உருவாக்குகிறது. எபிரேய வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள கடவுளின் மிக பரிசுத்தமான 4 எழுத்துக்களை கொண்ட திருநாமமாகும். யூத பிரதான ஆசாரியர்கள் பிலாத்து போட்ட அந்த வாசகம் இயேசுவை வெளிப்படையாக அரசராக அறிவிக்கும் வண்ணமாயிருக்கிறது என்று பயந்து அதை இயேசு தன்னை அரசர் என்று உரிமை கோரினார் என்று மட்டும் குறிப்பிட வேண்டும் என்று கோரிக்கையிட்டனர். பிலாத்து போட்டிருந்த வாசகத்தை எதிர்த்தனர். ஆனால் பிலாத்து அவர்களுடைய கோரிக்கையை மறுத்து, நான் எழுதியதை எழுதிவிட்டேன் என்று அறிவித்தார். ரோமானியர்களால் ஏளனம் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அடையாளம் இயேசுவின் அடையாளத்தை பற்றிய உண்மையான அறிவிப்பாகவே இருந்தது. இந்த வாசகத்தின் மூலம் இயேசு யூதர்களின் ராஜாவாக மட்டுமல்ல, அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் முழு மனித குலத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவராகவும் போற்றப்படுகிறார். யூத தலைவர்களுக்கு பிலாத்து அளித்த பதில் கிறிஸ்துவின் அடையாளத்தை பகிரங்கமாகவும் இறுதியாகவும் நிலைத்திருப்பதை தேவன் உறுதி செய்தார் என காணப்படுகிறது. இயேசுவின் குற்றம் மெய்யாகவே ஒரு ஆழமான உண்மை என்பதை அந்த சின்னம் உணர்த்துகிறது. அது அவருடைய இறையாண்மையையும் அவருடைய பணியின் உலகளாவிய தன்மையையும் நினைவூட்டுகிறது.